கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக ஒரு சத்திய பாடத்தை என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். நம்ம எல்லா பாடத்தையுமே எந்த ஒரு வசனத்தோடு தான் ஆரம்பிப்போம். கரெக்ட். ஆமாம். ஸோ அப்படின்னா வார வாரம் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தவறான நம்பிக்கைகள் இல்லைன்னா தவறான விசுவாசத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு வரிசையில் இன்னைக்கு கூட என்ன பண்ண போறோம்னா ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை தேவன் கொடுக்க போறார். ஸோ இன்னைக்கு யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருங்க? நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. கரெக்டுங்களா? இல்லை, இது வரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னுமே என்ன இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்டு கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, எதிராளி ஆகிய பிசாசானவன். வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, முதல் சப்ஜெக்டு. ஆனால் எப்படி இருக்கு? யாரை குறித்து படிக்கிறோம்? சாத்தானை குறித்து தேவன் கொடுத்துட்ருக்கிறார். எதுக்காக இருக்கும்? சாத்தானை குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நல்ல ஞானம், நல்ல பலம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா வருஷ துவக்கத்திலே நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா சாத்தானை குறித்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தானை குறித்து நம்ம ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டுங்களா? அது ஒன்றும் ஒரு புது டாபிக் கிடையாது. நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வேதத்தோட இசைந்து போகுதா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே பார்க்க போகிறோம். நம்ம வசனம் வாசிச்சு ஆரம்பிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமா, ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. கரெக்டுங்களா? திருத்தோன்னு ஒரு பாடம் கேட்டோம். கரெக்டுங்களா? திருத்தோன்னா என்னங்க? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி என்னன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் திருத்தோன்ற வார்த்தையே எங்கே இல்லை. அப்போ ஒரு 6 மணி நேரம் சப்ஜெக்ட் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவுள்ளவர்களாக அங்கே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எப்படி இருக்கிறான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான். அப்படின்னா யாரை எப்ப கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா வெறும் சாத்தான்னு சொன்னால் மட்டும் கரெக்டாக இருக்காது. எதிராளி ஆகிய சாத்தான் இல்லைன்னா பிசாசானவன் அப்படின்னு சொன்னாதான் எப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதேமாரி சாத்தான் எப்படி இருப்பான் நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததெல்லாம் இல்லை. அழகா இருப்பான். இப்படி இருப்பானா? 2 கொம்பு ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. குழந்தைங்களை சொல்லும் போது 2 கொம்பு, ஒரு வால். ஏன்னா இப்படி ரொம்ப கொடூரமாகவே எப்படி பண்ணிட்டாங்க, சித்தரிச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? சாத்தானாவே இப்படி தான் இருப்பான் அப்படி ரொம்ப கொடூரமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சித்தரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளும் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டோம், அதை கேட்டு கேட்டு அதே ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அவன் பெரிய வாள் இருக்கும், அவன் கையில் ஏதாவது ஆயுதம் ஏதாவது வச்சுருப்பான். ஸோ இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இது கிறிஸ்துவ மதத்தில் மட்டும் இருக்கா அப்படின்னா மற்ற மதத்துலையுமே என்ன இருக்குங்க, இந்தமாரி நம்பிக்கைகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கேயும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப மோசமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சித்தரித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக, இது வரைக்கும் நம்ம ஒரு புரிதலில் இருப்போம்ல, அது எல்லாமே கரெக்டா அப்படின்றத பார்க்க. அப்படின்னா சாத்தானுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் எங்கேருந்து வந்தான், அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு தொடக்கம் இருக்கா, அவனுக்கு ஒரு முடிவு இருக்கா. ஸோ இந்தமாரி எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சாத்தான்னு சொன்னாவே கண்டிப்பாக ஒரு தொடக்கம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிதாவாகிய தேவனுக்கு தொடக்கம் இருக்குங்களா? ஆதி அந்தம் இல்லாத ஏகர சக்கராதிபதி. கரெக்டுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு தொடக்கம் இருக்குங்களா? திருத்துவம் கேட்டிருந்தோன்னா என்ன இருக்கும் நம்மளுக்கு, நம்ம இவ்வளோ நாள் ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ அவருக்கு ஒரு தொடக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் சாத்தானுக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
ஒரு தொடக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய எதிரியை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறையா தெரிஞ்சுக்க போறோம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இல்லைனா ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுவான், கீழே தள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மளுடைய ஒரு பாரம்பரியமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இல்லைன்னா ஒரு வழக்கமே என்ன அப்படின்னா, ஒரு ராஜா ஒருத்தர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அரசாட்சி காலத்திலேயே அவருடைய அடுத்த சந்ததி என்ன பண்ணுவாருங்க, ரெடி பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ ராஜா இருக்காருன்னா ஒரு அடுத்த பையன் இருக்கிறாங்கன்னா பையனை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அடுத்த ஒரு அரசாட்சிக்கு அவர் வரணும். நம்ம வேதத்தில் கூட படிக்கிறோம், தாவீது என்ன பண்ணாருங்க, அடுத்த சாலமோன் வரும்போதே அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவார்னா சொல்லி கொடுத்து, அரியணை ஏறத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாருங்க, இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார்னா அங்கே சொல்லி கொடுப்பார். இது ஒரு வழக்கமாகவே அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு ராஜாவை ஆகணும்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமாம், ஃபோட்டோஸ் பார்த்து கரெக்டு. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா படிப்பு, கல்வி. என்னங்க, நம்மளுக்கு ஒரு ராஜாவை ஆகணும் அப்படின்னாவே படிச்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அரசாட்சி பண்ணுற சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணுங்க, அங்கே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது பாலிடிக்ஸ், அரசியல் எப்படி பண்ணணும். அடுத்தது ஃபினான்ஸ், பொருளாதாரம் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஃபினான்ஸுக்குன்னு தனியாக யார் இருப்பா, அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அவங்க இப்போ ஒரு தேசத்தை எடுத்து அந்த தேசத்துக்கு தேவையான ஃபினான்ஸ் பொருளாதாரத்தெல்லாம் டீல் பண்ணணும்னா அதை பற்றிலாம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க டேக்ஸை நாளைக்கு அதிகப்படுத்தலாமா கம்மிப்படுத்தலாமான்னு அவங்களால என்ன பண்ண முடியுங்க, அங்கே சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த ராஜா ஆக போகிறவங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்னன்னா, நம்ம எந்த ஒரு தேசத்தை ஆள போகிறோமோ அந்த ஒரு தேசத்தோடைய எல்லைகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியணும். ஓகேங்களா? அவங்க யார், அவங்க அப்பா யார், தாத்தா யார், எப்படி இவங்க வம்சாவளி வந்துச்சு, வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே தெரிஞ்சிருக்கணும். மதங்களை குறித்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய தேசம் இருக்குது அப்படின்னா அந்த தேசத்தை நம்ம அரசால போகிறோன்னா அந்த தேசத்தில் என்னென்னலாம் மதங்கள் இருக்குது, என்னென்னலாம் நம்பிக்கைகள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டாவே எவ்வளோ மதங்கள் இருக்குது, எவ்வளோ கோட்பாடுகள் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியுங்க, அந்த ஒரு தேசத்தை அங்கே அரசால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் மந்திரிகளை குறித்து கூட தெரிஞ்சு வச்சிருக்கணுமா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் மந்திரியாக இருந்தா, அவர் என்னென்னலாம் பண்ணாங்க, புதுசாக ராஜாவா இவங்க ஆகுறாங்க அப்படின்னா அந்த மந்திரிகள் எப்படிலாம் அரசாளணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் கூட என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சு வச்சு. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மந்திரி என்ன பண்ணியிருப்பாங்க, மினிஸ்டர் போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு ராஜாவை ஆகிறதுக்கு முன்பாகவே இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்னவா இருக்கும், என்னது? கரெக்டு. எதிரியை என்ன பண்ணியிருக்கோம், அந்த தேசத்தோடைய எதிரியை என்ன பண்ணியிருக்கணும், அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நார்த்லேருந்து யார் வருவா அட்டாக் பண்ண, சவுத்லேருந்து யார் அட்டாக் பண்ண வருவா அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ராஜா அங்கே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ அந்த எதிராளியோடைய பலம் என்ன, அவர் என்னென்ன தந்திரங்கள் யூஸ் பண்ணுவார், பலம் பலவீனங்கள், அவர் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, எதில் வீக்காக இருப்பாங்க, அவர் எப்படி முறியடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப முக்கியமாக அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அங்கே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜ்யபாரமாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்போ பார்க்குறோம், எதுக்கு? ஏன்னா நம்மளும் எப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ராஜா யாருங்க, ஏசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவருக்கு அடுத்த சந்ததி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அங்க எல்லா விஷயத்தையும் அந்த 1,44,000 பேரை வச்சுதான் அவரு அங்க அரசாட்சி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வாரம் தேவனுடைய திட்டம்லாம் சொல்லி கொடுத்தாருங்களா. முதலாம் உலகம்னா என்ன, 2ஆம் உலகம்னா என்ன, 5ஆம் உலக பேரரசுனா புரியுதுங்களா. அப்ப இன்னைக்கு என்ன சொல்லி தர போறாருன்னா அவருடைய எதிரி யாரு, நம்மளுடைய எதிரி யாரு அப்படின்றத அங்க என்ன பண்றாருங்க அங்க சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதான் அவர் அழகா சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல. அவர் என்ன பண்ணாருங்க, அவர் ஜெயம் கொண்டார். கரெக்டுங்களா? யாரு ஜெயிச்சாரு, சாத்தானை ஜெயிச்சு பிதாவோடைய சிங்காசனத்துல போய் இவர் உட்கார்ந்தது போல ஜெயம் கொல்லுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட உட்காரும்படி
அருள் செய்வேன். அப்ப யார் யாரெல்லாம் இந்த சாத்தானை ஜெயிக்கிறோமோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா இயேசு கிறிஸ்துவோட அவருடைய சிங்காசனத்துல போய் அங்க உட்கார முடியும் அப்படின்றது தான் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அதுக்கு தான் இப்பயே என்ன பண்றாருங்க, அந்த ட்ரைனிங் செஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வாரம் வாரம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா நாளைக்கே பரலோகம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் ஒன்றுமே தெரில, தேவனுடைய திட்டம் தெரில, ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் அவரோட அரசாட்சி பண்ண முடியுங்களா? வாய்ப்பே கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடியே எல்லாத்தையுமே அங்கே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக எதை குறித்து தெரிஞ்சுக்க போகிறோம்னா நம்மளுடைய எதிரியை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம். அவனுடைய பலம் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவன் எப்படிலாம் நம்மளை பாதிப்பான், நம்மளை தீங்கு செய்வான் அப்படின்ற நிறைய விஷயங்களை என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு நம்ம அங்கே கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்மளுடைய எதிரி அங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவனை ஜெயிக்காமல் எங்கே போக முடியாது, கண்டிப்பா போக முடியாது. கரெக்டுங்களா? அவனை ஜெயிச்சாதான் என்ன பண்ண முடியும். அதான் ஜெயம் கொல்லுகிறவன் எவனோ அவன் தான் என்னோட உட்கார போறான்னு சொல்றாரு. அப்படின்னா சாத்தானை ஜெயிக்காம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால அங்க பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இன்னைக்கு சாத்தானை குறித்து பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் என்ன பண்றோம்னா இங்க கேட்டு அதோடைய பதிலை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யார் இவன்? சாத்தான்னா யாரு அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது யாரால உருவாக்கப்பட்டவன் இவன் அப்படின்றத பார்க்க போறோம். என்னுடைய தோற்றம், ஆரிஜின் என்ன அப்படின்னு. அடுத்தது எப்படி உருவாக்கப்பட்டவன், எப்படி இவன் உருவாக்கப்பட்டவன் அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம். அடுத்தது எப்படி சாத்தானாக மாறினான், ஆரம்பத்திலேருந்தே இவன் சாத்தானா தான் இருக்கிறானா இல்ல வேற மாதிரி இருந்து அங்க மாறிட்டானா அப்படின்ற ஒரு விஷயத்த குறித்து அங்க பார்க்க போறோம். அடுத்தது அவனுடைய தந்திரம் என்ன, ஏன்னா தந்திரத்தை வச்சுதான் நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அங்க ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லும் போது அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அடுத்தது அவனுடைய முடிவு என்ன, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு 6 கேள்விகளை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுல முதல் கேள்வி, யார் இவன்? சாத்தானை குறித்து பிரதர் சொன்ன மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நம்மளுக்கு என்னங்க சாத்தானை பற்றி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்போம், கரெக்டுங்களா பசங்களுக்கு? ஸோ அப்படின்னா எங்கே சாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கு ஏதாவது? நம்ம ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவர்களாகவே இருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் எங்கே? ஆதி ஆகமத்தில், ஓகேங்களா? வேற எங்கேயாவது எங்கே பிரதர்? பிரதர் அழகா என்ன பண்ணிட்டார், நாங்க சொல்லிட்டார், படிச்சிடலாம் பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஓகேங்களா? இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா தீருவின் அதிபதியை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா தீருவின் அதிபதியை பார்த்து, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, எப்படி இருக்கான் அவருடைய இருதயம்? மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி. அப்படின்னா அவருடைய மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேட்டுமையான ஒரு எண்ணத்துக்குள்ளாக யார் இருக்கிறா? இந்த தீருவின் அதிபதி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக்சுவலா இது தீரு அப்படின்னு சொல்லும்போது தீரு பட்டணம், சின்னதா ஒரு பட்டணம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டிருக்காங்களா? ஸோ இதுதான் தீரு பட்டணம். இங்கிலீஷில் டயர் அப்படின்னு நம்ம கூட படிச்சிருப்போம். தீரு, சீதோன் பட்டணங்கள் அப்படின்லாம் படிச்சிருப்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மத்திய திரைக்கடல் இருக்குல்ல, அந்த ஒரு பார்டரில் என்னன்னா இந்த ஒரு தீரு பட்டணம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே தான் கலீலி இருக்குது, ஓகேவா? இங்கேருந்து கொஞ்சம் மேலே போனோன்னா இந்த இடத்துல தான் அது இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம், ஓகேங்களா? அந்த ஊரில் இருக்க அந்த ஒரு ராஜாவை பார்த்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே இது ரொம்ப பழமையான பட்டணங்கள் அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். இந்த ஒரு பட்டணத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது அந்த ஒரு கடலோரமாக இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன ஆகுங்க அங்கே நடக்கும். இறக்குமதி ஏற்றுமதி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்கே நடக்கும். இன்னொரு விதமாக இந்த ஒரு பட்டணத்தை குறித்து சொல்லணும், துறைமுக பட்டணம்னு கூட இதை என்ன பண்ணலாம் அங்கே சொல்லலாம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எந்த ஊருங்க? நம்ம ஊரு தான், சென்னை போர்ட் இருக்குங்களா, அதுதான். அப்படின்னா இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் எப்படி நடக்குது, அதே போல தான் அங்கே தீரு பட்டணத்துலேயுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தோடைய ராஜாவை பார்த்து தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிற, உன் இருதயம் எப்படி இருக்கு, மேட்டிமை கொண்டு அங்கே இருக்குது அப்படின்றார். ஏன் மேட்டிமை வந்துச்சா அந்த ராஜாக்கு அப்படின்னா
அந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே அந்த ஒரு கடல் வழியா எந்த தேசத்து வழியா தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது, இந்த தீரு பட்டணத்து வழியா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இப்போ இருக்கு? அந்த தீருவோடைய ராஜாட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா ஒன்று வருது ஒன்று போகுதுன்னா நிறைய கப்பம் நாங்கள் டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அங்கே கலெக்ட் பண்ணுவாங்க, நிறைய ஆஸ்திகள் இவருக்கு சேருது. அதனால இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பெருமை அங்கே நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா அங்கே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம்? என்ன கேள்வி? யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம்? தீரு ராஜாவை குறித்து தானே படிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க, அதுலேயே 3-5 வசனங்கள். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு? தானியேலை பார்க்கிலும். அப்படியா? தீரு பட்டணத்தின் அதிபதி அப்படியா இருந்தாரு? ஓகேங்களா? அப்ப தொடர்ந்து, ஏன்னா தானியேல் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு காலப்பகுதியில் தானியேல் தான் எப்படி இருந்தாருங்க, ரொம்ப ஞானவானா இருந்தாரு. அதனால தான் அந்த ஒரு பாபிலோன் அந்த ஒரு சாம்ராஜ்யத்திலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட போனார்லாம் சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த தானியேலை பார்க்கிலும் யார் ஞானவானா? யாரோ ஒருத்தரை பத்தி பேசிட்டே இருக்கிறார். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஓகேங்களா? அப்ப தொடர்ந்து பேசிட்டே வர்றாரு அந்த அதிபதியை பத்தி பேசிட்டே, உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையா. ஏன் அந்த மேட்டிமை வந்ததுன்றத பின்னாடி சொல்றாரு. இதை தொடர்ந்து 6லேருந்து அப்படியே வசனங்கள் படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தீரு அதிபதியை குறித்து அங்க பேசிக்கிட்டே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதிலே தொடர்ந்து 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்படின்னா இங்க முடிக்கும் போது இந்த 12ஆம் வசனத்துல எப்படி முடிக்கிறாருன்னா, நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ரொம்ப பெக்யூலரா என்ன பண்ணப்பட்டிருக்கு, நீ செய்யப்பட்டிருக்கிற, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாருங்க? தொடங்கும் போது தீருப்பட்டணத்தின் அதிபதியை குறித்து தான் பேசினாரு. அவருக்கு மேட்டிமை இருக்குதான், ஏன்னா அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் நடக்குது, அதனால நிறைய ஆஸ்தி வருது, அதனால அவருக்கு எப்படி இருக்குதுங்க, பெருமை ரொம்ப இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவரை பற்றி பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இப்போ யாரை குறித்து பேசிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தானை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க தேவன் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் இப்போ சொல்கிறாரு பூரண அழகுள்ளவன். சாத்தானை நம்ம எப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா பூரண அழகுள்ளவன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுல தொடர்ந்து 13ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்திருக்கிறாரு அவரு? அப்ப இது யாருதான்? தீரு பட்டணத்தின் அதிபதியெல்லாம் என்ன பண்ணலங்க, அப்போ பிறந்து கூட இருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? அப்ப நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்புறம் சகலவித ரத்தனங்களிலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்ற. அப்ப 9 விதமான கற்கள்னால என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், இவரு படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ரொம்ப ஒரு மகிமையான ஒரு படைப்பு, ஒரு புகழ்பெற்ற ஒரு படைப்பாக அவர் இருந்திருக்கிறார். யாரு? சாத்தானை குறித்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அங்கே பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாதியங்களும் உன் நாகசுரங்களும் முன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. அப்போ பெரிய ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் என்ன ஆயிருக்காங்க, நடந்திருக்கு. அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை சொல்லிட்டு தான் சொல்ற, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லும் போதே இவ்வளோ பிரம்மாண்டமா படைச்சிட்டு அவர் எங்க எடுத்துட்டு போய் வச்சிட்டாரு, ஏதேன் தோட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க ஒரு வேலைக்காக அனுப்பிச்சு வைக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக ஆக்சுவலா இவர் என்ன பண்றாருங்க, இந்த ஒரு சாத்தான் என்ன பண்றாரு, அங்க அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை? தொடர்ந்து 14ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். என்னவா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட
கேருப். ஓகேங்களா? அப்ப ஸ்பெஷல் கிரேட் தேவ தூதர்கள் இருப்பாங்க, கேராபீன்கள் சேராபீன்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிரேடு. இவர் யாருங்க? ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஓகேங்களா? அப்ப தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க ஏதேன் தோட்டத்துல என்ன பண்றாருன்னா அங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. எதுக்காகனா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, காப்பாற்றுறதற்காக தான் இவரை படைச்சே இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப யாரை காப்பாற்றுறதற்கு அப்படின்னா, இந்த மனிதர்களை காப்பாற்றுறதற்காக என்ன பண்ணியிருக்கிறாருங்க தேவன் அங்கிருந்து கீழே அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்துற வேலையை விட்டுட்டு அவங்க பாவம் செய்யறதுக்கே இப்ப யார் தான் காரணமாயிட்டா? இந்த சாத்தான் தான் காரணமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப நம்ம முதல் கேள்வி பார்த்தோம், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனோட குணாதிசயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேட்டிமை கொண்டவனாக இருக்கிறான். நம்மளுக்கு மேட்டிமை வருமா? வரும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாத்தானை குறித்து பேசும்போதே என்ன சொல்றாருன்னா, மேட்டிமை கொண்டவனாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது யாரோட இப்போ நம்மளுக்குள்ள அது வருதுன்னா அது யாரோட குணாதிசயம்ன்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அங்கே யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது எப்படி இருந்திருக்கான்? ஞானவானாக அங்கே இருந்திருக்கான். தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான் அப்படின்றார். பூர்ண அழகுள்ளவன். கரெக்டுங்களா? ஸோ முன்ன நம்ம யோசிச்சுட்டு இருந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. எப்படிங்க? பூரண அழகுள்ளவனாக அங்க இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஆக்சுவலா பாருங்களேன், சாத்தான் எவ்வளவு ஞானம் அப்படின்னா அவனுடைய அடையாளத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? மறைச்சிட்டான். கரெக்டுங்களா? அவனை பத்தியே தெரியாத அளவுக்கு மறைச்சு என்ன பண்ணி இருக்கிறான்னா இங்க விளையாண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லவனா இருந்திருக்கிறான். ஆரம்பத்துல படைக்கப்படும் போது அதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அப்படின்னா தேவன் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிடுவாருங்களா? பண்றாரு அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு நல்லவனா இருந்திருப்பான் அப்படின்றத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நல்லவனாக, ஒரு நல்ல கேருபாக அங்க இருந்திருப்பான் அப்படின்றத என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். ஓகே, அப்படின்னா ஒரு காலம் வர வரைக்கும் அவன் எப்படிதான் இருந்திருக்கிறான்னா ரொம்ப நல்லவனாக அங்க இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப நான் ஒரு முதல் கேள்வி பார்த்தோம், யார் இவன் அப்படின்ட்டு. அதுல இன்னொரு வசனம் கூட வாசிச்சோம். என்னன்னா, நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி, அப்படின்னா அந்த சமுத்திரத்திலே நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான்ல. அப்ப சமுத்திரம்னா என்ன அடையாளப்படுத்துங்க? கரெக்டுங்களா? சூப்பர். வெளிப்படுத்தின 17-15 மக்கள். கரெக்டுங்களா? அப்ப இந்த ஒட்டுமொத்த மக்களையும் யார் தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறா? சாத்தான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கூட என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். இப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி என்னன்னா, யாரால உருவாக்கப்பட்ட இவனோட ஆரிஜின், தோற்றம் என்ன? ஏன்னா இவனுக்கு சிருஷ்டிப்பு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில்னு வசனம் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். யார் வந்து சாத்தானை உருவாக்கி இருக்கணும்? ஒன்று தேவன், பிதாவாகிய தேவனா இருக்கணும், இல்லைன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். கரெக்டுங்களா? யாரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வேற வேறன்றதை நம்ம என்ன பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இந்த கேள்வி முன்னாடிலாம் கேட்டால் நம்ம உங்களுக்கே குழம்பும். கரெக்டுங்களா? ரெண்டு பேரும் ஒன்று தானே, எதுக்கு இவர் இப்படி கேட்குறாருன்னு. இப்போ ரெண்டு பேரும் வேற வேறன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இப்போ அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். யாரா இருக்கலாம்? பிதாவாகிய தேவனா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? சரி, படிச்சிடலாம். வசனத்திலிருந்து நம்ம பார்த்துடலாம். கொலோசியர் 1:15 மற்றும் 16 வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப சொல்லுங்க, யார் படிச்சது? அருமை. சோ அப்படின்னா அவர் அதிர்சனமான தேவனுடைய அதிர்சனமானனா இன்விசிபிள் காட், பார்க்க முடியாது. தரிசனம், அதிர்சனம் ஆப்போசிட். அப்ப பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபம், இமேஜ் யாருங்க? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், அதுவும் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா அதை சொல்லி தான் சொல்ற, அவருக்குள் யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
பரலோகத்தில் உள்ளவைகளா இருந்தாலும் சரி, அது தேவ தூதர்களா இருந்தாலும் சரி, பார்க்க முடியாத நிறைய விஷயங்களா இருந்தாலும் சரி, பரலோகத்தில் இருக்க விஷயங்களா இருந்தாலும் சரி, பூலோகத்தில் உள்ள விஷயங்களா இருந்தாலும் சரி, மனுஷர்கள், மிருகங்கள், காத்து, தண்ணி, எதுவானா இருக்கலாம். ஸோ எல்லாமே அதில் அடங்கும். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படும். அவருக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க செஞ்சிருக்காரு. அவருக்கென்றும் அங்க சிருஷ்டிக்கப்படும். A to Z எல்லாமே யார் தான் படைச்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அங்க படைக்கிறார் அப்படின்றத என்ன பண்றோம் நாங்க பார்க்கிறோம். ஆனா இதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா யாரை வச்சு செய்யறாரு? இதை இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம். கரெக்டுங்களா? பிதாவாகிய தேவன் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா யாரை வச்சு செய்யறாரு? குமாரனை வச்சு அங்க எல்லா விஷயத்தையும் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாக தான். யாருங்க? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒண்ணு கூட கிடையாதுன்ட்டார். அவர் இல்லாம ஒண்ணு கூட அங்க உண்டாகல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது எபிரேயர் 1:1 முதல் 2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஓகேங்களா? இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டாவது, இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யார் நியமிக்கிறது? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன அப்பாயிண்ட் பண்றார். கரெக்டுங்களா? சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டும் உலகங்களை எல்லாம் என்ன பண்ணார்னா அங்க உண்டாக்கணும். அப்ப தேவன் படைச்ச ஒரே படைப்பு யாரு தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மீதி எல்லா படைப்புகளையுமே யார் தான் படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசுக்கு அவருடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாரி பார்க்கலாம் பாருங்க. தேவன் தான் என்ன பண்றாருங்க, யாரை படைக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது அவருக்கு அப்ப அந்த பேர் இருந்ததுங்களா? இங்க பூமிக்கு வரும்போது தான் அவருக்கு என்ன பேரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அங்க ட்ரினிட்டியில யாராவது ஞாபகம் இருக்குங்களா? பிரதான தூதன். கரெக்ட் சிஸ்டம். மிகாயேல் பிரதான தூதன் சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு ஒரு பேர் இருந்துச்சு, என்ன அப்படின்னா லோகோஸ். LOGOS. அந்த வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா யோவான் 1:1. கரெக்டுங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு. அப்ப இந்த வார்த்தைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையோட கிரேக்க பதம் என்ன தெரியுங்களா? லோகோஸ். கிரீக்ல லோகோஸ் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா வார்த்தை. அப்ப அவர் ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வார்த்தை, அதாவது லோகோஸாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாருன்னா அங்க இருந்திருக்கிறார். லோகோஸை மட்டும் தான் தேவன் என்ன பண்றாருன்னா அங்க படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மீதி எல்லாமே யார் தான் படைக்கிறா? லோகோஸ் தான் என்ன பண்றாருன்னா மற்ற எல்லா படைப்புகளையுமே அங்க படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப சாத்தானை யார் படைச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் அங்க படைச்சிருக்கணும். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஓகேங்களா? அப்ப அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு வசனம் நம்ம கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், நம்ம கிளியரா பார்க்கலாம் பாருங்க. எப்படின்னா அதிகாலை அப்படின்னா என்னங்க? காலைன்னு மார்னிங். ஓகேங்களா? காலையின் மகனாகிய விடிவெள்ளி. விடிவெள்ளி நட்சத்திரம்னா அது யாரு? அதுவும் என்னதான், எந்த ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும்? இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்களா ரெட் கலர்ல, how have you have been fallen from heaven, வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரை குறிச்சு, ஓ ஸ்டார் ஆஃப் தி மார்னிங். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு பக்கத்துல எப்படி சன் ஆஃப் தி டான், அதுவும் யாரு தான்? அதிகாலை. கரெக்டுங்களா? அப்ப அதிகாலையின் மகனாகிய, அதிகாலையேன்னு வந்திருக்கணும், இல்லை விடிவெள்ளி நட்சத்திரமாகிய மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரம்னு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு பேர் இருக்கு? விடிவெளி நட்சத்திரம்னு பேர் இருக்கு. இந்த வசனத்தின்படி சாத்தானுக்கும் என்ன ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடிவெள்ளி நட்சத்திரம்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ரெட் கலர்ல ஓ லூசிஃபர். இந்த டிரான்ஸ்லேஷன்ல KJVல டைரக்டாவே போட்டாங்க. அந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் எல்லாம் போடல, லூசிஃபர்னு பேரை போட்டுட்டாங்க. ஆனா சன் ஆஃப் தி மார்னிங் அது யாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ரெண்டு பேருமே விடிவெளி நட்சத்திரங்களா? இல்லை. சரி, அப்போ வசனத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஏன்னா நான் சொன்னேன்னா அது எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்குமா? நீங்கள் அதை நம்பலாமா? தெளிந்த ஆமாம், திருப்பி முதல்ல இருந்து வேணாம். அப்படின்னா வசனம் சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? அதை நம்ம நம்பிடலாம். வாசிக்கலாம், யோபு 38:7.
அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. அப்ப விடியற் காலத்து நட்சத்திரங்கள் யாருங்க? விடிவெள்ளி நட்சத்திரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மார்னிங் ஸ்டார்ஸ். அவங்க என்ன பன்மையில தான் இருக்கு. விடிவெள்ளி நட்சத்திரம்னு இருக்கா? நட்சத்திரங்கள் இருக்கு, பன்மையில இருக்கு. மினிமம் 2 பேரா தான் அங்க இருந்திருக்காங்க. யாருன்னா இயேசு கிறிஸ்துவும் சாத்தானுமே அங்க இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் என்ன பேருனா விடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஏகமாய் ஒன்னா பாடி இருக்காங்க. தேவபுத்திரர் மற்ற தேவதூதர்களுமே இருந்திருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? எல்லாரும் கெம்பீரித்தார்கள். எப்ப அப்படின்னா தேவன் இந்த ஒரு படைப்பெல்லாம் படைச்சிட்டு இருந்தார்ல, அந்த ஒரு நேரத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கிறாங்க? அங்க ஒன்னா அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம்னு பேர் இருக்குங்களா? இருக்குன்னு சொன்னீங்க, அதனால இருக்கணும் அப்படின்னு வசனம் பாது. சூப்பர் சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். இது யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு? நான் தாவீதின் வேரும் சந்ததியும். நம்ம படிச்சிருப்போம், ஈசாயன் என்றும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர். அது யாரு? அவங்க வம்ச வழியில வரவங்க. கரெக்டுங்களா? அது யாரை குறிச்சு பேசிட்டு இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்ன பண்ணிட்டு பேசிட்டு இருக்கு. சொல்லிட்டு தாங்க சொல்றாரு, பிரகாசமுள்ள. அவருக்கும் என்ன பேரா? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன பேரு அப்படின்னா விடிவெள்ளி நட்சத்திரம். இங்க கொடுக்கும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் கொடுத்துட்டாரு. அங்க சொல்லுமா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாத்தானுக்கும் என்ன பேர் இருக்கு அப்படின்னா விடிவெள்ளி நட்சத்திரம். இவருக்கும் நம்ம ஆண்டவருக்கும் என்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடிவெளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகமாய் பாடி இருக்காங்க. மனுஷர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 6 நாள் படைப்பு இருந்ததுல, அப்பயே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, தேவ தூதர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவர் நல்லவராக தான் இருந்திருக்கிறார். யாருங்க? ஆமா, இவ்வளவு நாளா நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருந்தவர். கரெக்டுங்களா? அவர் அங்க நல்லவராக தான் அங்க இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா அங்க மாறுறாருன்னு பாக்குறோம். இது தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். எப்படி இருந்திருக்கிறாரு? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் வரைக்கும் எப்படிதான் இருந்திருக்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டா என்ன பண்ணியிருக்கிறாருன்னு அங்க இருந்த குற்றமற்றவராக சாத்தான் அங்க இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்பனா லோகோஸ் படைச்ச நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து படைச்ச முதல் படைப்பு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ படைக்கும் போது எப்படிதான் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகத்தான ஒருத்தராக, ரொம்ப அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு பெஸ்ட் கிரியேஷனா. இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? பெஸ்டா பண்ணுவோம்ல. அப்படின்னா அவருடைய ஒட்டுமொத்த ஞானம், வல்லமை எல்லாமே தேவன் என்னென்னலாம் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தாரோ அது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அருமையாக அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தானை அங்க படைச்சிருக்கிறாரு. தான் சொல்றாரு, கேருபாக அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு சாத்தானை அங்க படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மற்ற தேவ தூதர்களோட வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப யாரால உருவாக்கப்பட்டவன் அப்படின்றதுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஆமா, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி உருவாக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணோம்னா அங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப நம்மள்ட்டே பார்த்தோம்னா இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்களை நம்ம கையில ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம்? நம்மளோட பெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவரோட பெஸ்ட் அங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது எப்படி படைச்சிருக்கிறாருன்னா வாசிக்கலாம். அதே 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்போ 9 விதமான கற்கள், விலை உயர்ந்த கற்கள்னால என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா சாத்தான் அங்க படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அதை தான் இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? குட்டி குட்டியா கல்லு மோதிரம் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்றது? அதெல்லாம் எங்க இருந்துன்னா இங்க தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 12 கற்கள் இருக்கும். படிச்சிருக்கோமா? அப்படின்னா அது 12 விதமான குணலட்சணங்களை அது என்ன பண்ணோம்னா அங்க அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இதுவும் எதை தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9 விதமான குணலட்சணம் யார்கிட்ட இருந்திருக்கு? சாத்தான்ட்டு எவ்வளவு கேரக்டர் இருந்திருக்கு பாருங்க. 9 விதமான அதை படைக்கப்படும் போது. ஓகேங்களா? அப்ப எப்படி இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9 விதமான குணலட்சணங்களோடு அங்க படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் சொல்றது, இயேசு கிறிஸ்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு அப்படின்னும் போது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க
படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாதியங்களும், அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு கால சூழ்நிலையாக அது இருந்திருக்குது அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்து வீட்டுக்கு வருதுன்னா எப்படி நம்ம அதை இன்வைட் பண்ணுவோம்? ஏன்னா அப்போ யார் மட்டும்தான் இருந்திருக்கிறா? தேவன் ஏசு கிறிஸ்து. புதுசா ஒரு படைப்பை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். புதுசா ஒரு குழந்தை வீட்டுக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? வெளியே பாத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே ஆர்த்தி எடுக்க, அது இதெல்லாம் எவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமா என்னெல்லாம் உங்களால பண்ண முடியும் பண்ணுவாங்கல்ல. நம்மள சொல்ல வெளியில சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்க இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு புதுசா ஒரு படைப்பை என்ன பண்றாரு, அங்க படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுலயே 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். வேற என்ன பெஸ்டா பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரம் ரொம்ப பெக்யூலர், ரொம்ப ஸ்பெஷலா, ஓகேங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கடையில போய் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? இல்லை ஒரு நகை கடைக்கு போய் ஒரு சின்னதாக ஒரு 2 கிராமுக்கு நகை எடுக்கிறீங்க, போய் எடுத்துட்டு அப்படியே வந்துருவோமா? என்ன பண்ணுவோம்? டிசைன்ஸ் பார்ப்போம், கஸ்டமைஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அவன் ஒரு 30 மாடல் காட்டுவான், பிடிக்கலன்னு பக்கத்து கடைக்கு போவோம், அப்புறம் 4-5 கடை போயிட்டு திருப்பி கடைக்கு வந்து அதை எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நான் சொல்ற மாதிரின்னு ஃபோனை காமிச்சு என்ன பண்ணுவோம்? கஸ்டமைஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸ்பெஷலா, பெக்யூலரா, விசித்திரமா, அந்த மாதிரி தான் சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அப்போ முத்திரை மோதிரம் அப்படின்னாவே எதை குறிக்குது அப்படின்னா அதிகாரத்தை என்ன பண்ணுது அங்க குறிக்குது. எக்ஸாம்பிள் வேதத்தில் இருக்குங்களா? சூப்பர் ஸ்டார் எஸ்தர் புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? அகாஸ்வேரு ராஜா என்ன பண்ணுவாருங்க, ஆமான்ட்டு என்ன பண்ணுவார், அவருடைய முத்திர மோதத்தை என்ன வேணா கொடுத்துருவாரு. இவர் என்ன பண்ணிடுவாரு, மிஸ்யூஸ் பண்ணுவார். முருகதாய் மேல இருக்க கோவத்தினால ஒட்டுமொத்த யூதர்களையுமே அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அதை யூஸ் பண்ணார். ஸோ அப்படின்னா அந்த ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணுதுன்னா அது இங்க வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சாத்தான் எப்படி படைக்கப்பட, நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதனம், அவ்வளோ அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அங்க சாத்தானுக்கு அங்க கொடுத்துதான் அங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நீ ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் யாரு தான், அவருக்கும் என்ன பேர் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் ட்ரினிட்டி சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அப்போ அவருக்கும் ஞானம்ன்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே போல சாத்தானும் எப்படி இருக்கிறான்னா ஒரு ஞானவானாக அங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன, பூர்ண அழகுள்ளவன். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்திருப்பாரு, இவனையும் எப்படிதான் படைக்கிறாருங்க, அவரு ரொம்ப அழகுள்ளவராக தான் அங்க என்ன பண்றாருன்னா அங்க படைக்கிறாரு. அப்ப ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருந்திருக்கணும், லூசிஃபர் அங்க இருந்திருக்கும். ஏன்னா பூர்ண அழகு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம், ஞானத்துல பெரிய ஆளா இருக்கிறாருன்னு பார்க்கிறோம், அதிகாரம் கொண்ட முத்திரை மோதிரம் கொண்டவராக அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம், ஓகேங்களா? ஸோ இவ்வளத்தையும் கொடுத்துட்டு எங்க அனுப்பிச்சு விட்டாங்க, ஏதேன் தோட்டத்துல போயிட்டு நீ என்ன பண்ணுப்பா அங்க மனுஷர்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடியல. ஆமா, ஆக்சுவலா இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய ஒட்டுமொத்த மகிமை வல்லமையெல்லாம் கூட என்ன பண்ணிருக்கலாம் அங்க காமிச்சிருக்கலாம். ஏவாள்கிட்ட போய் பேசினார், கரெக்டுங்களா? போயிட்டு நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். அப்ப தேவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஏவாளுக்கு தெரியுமா? இவர் தான் என்ன பண்ணிருக்கணும், இவருடைய மகிமை இவருடைய அழகு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும், காமிச்சு என்ன பண்ணிருக்கணும், தந்திரமாக அங்க இழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கறோம். அதை பார்த்துட்டு தான் ஏவாள் என்ன பண்ணிருக்கணும், அங்க விழுந்திருக்கணும்னு கூட பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அடுத்தது என்ன பெஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தானியேலை பார்க்கிலும் எப்படி இருந்திருக்கிறாருங்க, ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு போய் மனுஷரை பார்த்துக்கோ அப்படின்னா சாதாரண மனுஷன், கரெக்டுங்களா? அவரை போய் பார்த்துக்கோ, கிட்டத்தட்ட ஒரு வாட்ச்மேன் வேலை மாதிரி இருக்கும், போய் அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு கேரூபு, நான் எப்படி இருந்தேன், ஆனால் என்னை போயிட்டு என்ன பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் நீங்கள் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது, லட்சக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு கேலக்சி தான் இருந்தாங்க, பால்வெளி மண்டலம், மில்கிவே கேலக்சின்னு, அதில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, அதில் ஒரு பிளானட் தான் இதுங்க பூமி, அதில் ஒரே ஒரு மனுஷன் 2 பேர் இருக்காங்க, இவங்களை போய் பார்த்துக்கோன்னு சொல்லும் போது அவர் என்ன நினைக்கிறாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை போய் நீங்கள் என்ன பண்ண, இந்த ஒரு சின்ன வேலைக்காக என்னை இவ்வளோ பிரம்மாண்டமாக படைச்சிங்க அப்படின்றது அவருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா
அங்கே தோண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வீழ்கைக்குள்ளாக அங்கே போக ஆரம்பிக்கிறார். அவருடைய வல்லமை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக என்ன பண்ணுறாருங்க அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு பார்க்குறோம். அதான் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லி ரொம்ப கன்னிங்காக ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுறாரு அங்கே அவருடைய வல்லமை எல்லாத்தையுமே எப்படி நெகட்டிவாக என்ன பண்ணுறாருங்க அங்கே யூஸ் பண்ண அங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்றாரு. கிறிஸ்துவ பற்றிய உண்மை என்ன? வெளியில போய் கிறிஸ்துவ மண்டலத்துல கேட்டா கிறிஸ்து யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? மறைச்சிட்டானா சாத்தான்? இயேசு கிறிஸ்துவ தான் என்னன்னு சொல்லுவாங்க? தேவன் சொல்லுவாங்க, கடவுள் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அது பவுல் அப்போஸ்தலன் அப்பயே சொல்லிட்டாரு, இது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ரொம்ப பயந்து. ஆனா நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எப்படி உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிரம்மாண்டமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறான் அங்கே படைக்கப்பட்டிருக்கான். ரொம்ப ஸ்பெஷல், சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக அங்கே படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி சாத்தானாக மாறினான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பேர் இங்கிலீஷில் கூட பார்த்தோம், லூசிஃபர்னு கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ என்னன்னு கூப்பிடுறோம், அந்த பேரே யூஸ் பண்ணுறது இல்லை. கரெக்டல்லா? சாத்தான் தான். கரெக்டா? அப்படின்னா எப்படி அவன் மாறினா அப்படின்றத என்ன பண்றோம்னா அங்கே பார்க்கலாம். அதை சொல்ற, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும், அது வரைக்கும் ஏதோ ஒரு அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, அது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றவனாக இருந்த, அது வரைக்கும் பர்ஃபெக்டா அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க, ஏசாயா அப்படி என்ன பண்ணாருன்னு 14:13 மற்றும் 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. என்ன நினைக்கிறாருங்க அங்க சாத்தான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், எல்லாத்துக்கும் மேலாக நான் ஒரு சீட்டு போட்டு உட்காருவேன்னு சொன்ன எப்படி இருக்கும்? மேட்டுமை கொண்டவன் சொன்னது கரெக்டு தானே? வடபுறத்துல யாரு தான் இருப்பா? தேவன் தான் இருப்பாரு. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் செஞ்செல்லாம் காட்டல. என்னதான் பண்ணியிருக்கிறாரு? சிந்தையில நினைச்சுதான் இருக்கிறாரு. ஓகேங்களா? நினைச்சிருக்கிறாரு. நினைச்சாவே என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படி நினைக்கும் போதே அவருக்குள்ள என்ன வந்திருக்கு? மேட்டிமை. இன்னொரு விதமா சொல்லணும்னா பொறாமை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல தான் லூசிஃபர் என்ன ஆகுறாருங்க, சாத்தான் அப்படின்ற ஒரு ரோல்குள்ள அங்க என்ன பண்றாருன்னா அங்க வர்றாரு. அது வரைக்கும் அவர் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். எப்ப இந்த ஒரு சிந்தை, பொறாமை சிந்தை, நம்ம பொறாமப்படுறோமா? எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப பொறாம சிந்தை என்ன ஆயிடுது அங்க வருது அப்படின்னு சொல்லி, யார் மேல பொறாமப்பட்டிருப்பார்? அப்ப யார் தான் இருந்தா? தேவனை பத்தி அவருக்கு தெரியும், அங்க பக்கத்துல கூட போக முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அப்ப யார் மேல அங்க பொறாமப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மேலதான் என்ன பண்ணிருக்கணும் அங்க பொறாமப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஏன்னா தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நிறைய நட்சத்திரங்கள் இருந்தது. கிடையாது, நிறைய விடிவெளி நட்சத்திரங்களே 2 பார்த்தோம் நம்ம. அப்ப எல்லா நட்சத்திரங்களுக்கும் மேலாக, அப்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு நான் போகணும், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இப்ப இயேசு கிறிஸ்து தான் டாப்பா இருக்காரு தேவனுக்கு அடுத்தது. இப்ப நான் அதுக்கும் மேல போகணும்ன்ற ஒரு எண்ணம் எப்ப வருதோ அப்பயே என்ன பண்ணிட்டாரு? பெருமை உள்ளவர்களுக்கு. ஆமா, அதுதான் நடந்தது. வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா அதிகாரம் 14:15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எவ்வளோ ஹைட்டா போகணும்னு நினைச்சாரு, ஆனா என்ன பண்ணிட்டாருங்க, எவ்வளோ கீழே தள்ள முடியுமா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க தள்ளிட்டாரு. இதுக்கப்புறம் பரலோகம் போக முடியுமா? இந்த சிந்தையோட பரலோகம் போக முடியுமா? நம்மளாம் என்ன சொல்லுவோம்? வார்த்தைக்கு வார்த்தை
அப்ப யோசிச்சு நம்மள்ட்ட இருக்குன்னு இல்லை, ஆனா என்னங்க ஒரு பலவீனம் நம்மள்ட்ட காணப்படலாம். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த ஒரு குணாதிசயம் இருந்தா தேவன் என்ன பண்ணிடுவாருங்க அங்க கீழே, அதான் ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய் அப்படின்னா அந்த அளவுக்கு. அப்ப நம்மளாம் பரலோகம் பண்ணா ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப கீழ்ப்படிந்து அதான் இயேசு கிறிஸ்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆமா. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லூசிஃபர் என்ன ஆகுறாருங்க, சாத்தான் அப்படின்ற ஒரு ரோலுக்குள்ள அவன் என்ன பண்றானா அங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா எப்படி சாத்தானாக மாறனானா, பொறாமை, கம்பேர் பண்றது, மற்றவங்களோட என்ன பண்றது, கம்பேர் பண்ணி பொறாமப்படுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய வீழ்கை அங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்வி, அஞ்சாவது ஒரு கேள்வி, அவனுடைய தந்திரம் என்ன? ஏன்னா இந்த தந்திரத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறானா, ஏவாளை விழ வச்சான், ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறான் அவனுடைய கண்ட்ரோல் அங்கே வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒட்டுமொத்த உலகமே அவனை தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது, வணங்கிக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? எல்லாருமே என்ன நினச்சிட்டேன், தேவனை வணங்குறோன்னு சொல்லிட்டு யாரை தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க, சாத்தானை தான் அங்கே வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி சிஸ்டர் கேட்கல. ஸோ அப்படின்னா அந்த மாதிரி தான் என்னன்னா இங்கே உலகம் ஃபுல்லாக அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப தந்திரம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய தலையிட்டே போய் அவனோட தந்திரத்தை என்ன பண்ணான் அங்கே காட்டனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இது கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்திரீவின் வித்து பாடத்தில் கூட. நேரில் போய் நின்று பேசி அப்படிலாம் நடந்திருக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள் என்ன பண்ணுறான் அங்கே விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ கூட சாத்தான் நம்மளை விழ வைக்கிறான் அப்படின்னா எதிரில் வந்து நிற்பானா, தாட்ஸ் கொடுப்பான், அப்புறம் நம்ம அது கிரியையில் செய்வோம். கரெக்டுங்களா? அதே போல தான் நம்மளுடைய தலையீட்டுமே அங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னா அங்கே போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அவருக்கு பசி உண்டு, 40 நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுங்க, பசி உண்டாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். இந்த கற்களை அப்பங்களாகும்படி சொல்லும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை ரொம்ப பசியாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கற்கள் என்ன பண்ணுங்க, அப்பங்கள் ஆக்கி சாப்பிடும். அப்படின்னா எப்படி ஒரு இமேஜினேஷன் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்மளாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, பரலோகத்தில் எப்படி இருந்தோம், ரொம்ப பிரம்மாண்டமாக என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ உங்களை பார்க்கறதுக்கு எனக்கே எப்படி இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, 40 நாள் சாப்பிடாம. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம் அங்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அழகா சொன்ன, 40 நாள் நான் சாப்பிடல, நான் இறந்துட்டேனா, 41வது நாள் நான் சாப்பிடலனால என்ன ஆகாது, நான் இறக்க மாட்டேன். அதை தான் அங்கே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்பெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன் அப்படின்றாரு. அடுத்த ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை அங்கே செய்கிறான். தேவாலயத்தின் உப்பரையில் மேல் அவரை நிறுத்தி என்ன பண்ணுறான், தாள குதியும் அப்படி, ஏன்னா வசனங்கள் இருக்கு அப்படின்றான். ஏன்னா தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், விழுந்தீங்கன்னா போதும் யார் வந்துருவா, தேவ தூதர்கள் எல்லாம் வந்து உங்களை தாங்கிக் கொள்வார்கள், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகள் ஏந்தி கொள்வார்கள் என்றனா. அது அழகா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாதப்பா, அதை நீ படிச்சு பார்க்கலையாப்பா அப்படின்றதையும் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவதா ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை என்ன பண்றான்னா அங்கே செய்கிறான், மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு மகிமையையும் அவருக்கு என்ன பண்றாருன்னா அங்கே காண்பிக்கிறார். அப்படி உருவாக்குனதெல்லாம் யாரு தான், அவர்கிட்டயே போயிட்டு என்ன பண்றது. ஏன்னா ஒரு மைண்ட் இப்போ என்னன்னா, இவர் கீழே அவரோட காலில் விழுந்துட்டாருன்னா யார் இப்போ டாப் ஆயிடுவா, லூசிஃபர். அங்கே சாத்தான் மேலே, அதுதான் அவனுடைய அப்பையிலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு அந்த ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடணும், கீழே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அழகா சொன்னார், அப்பாலே போ, அழகா. அவன் அதுக்கு மேலே அவர் வெயிட் பண்ணல, என்ன பண்ணிட்டாரு, நீ தயவுசெய்து என்ன பண்ணிடுப்பா, ஓடிடு அப்படின்னு. ஸோ இப்போ டைரெக்டாக இயேசு கிறிஸ்துவை போய் அட்டாக் பண்ணி பார்த்தான், அவர் என்ன பண்ண முடியல, தள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது யார் மூலியமாக போகிறான், அப்போஸ்தலர்கள் யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க வழியாக தான் வருவான் எப்பயுமே சாத்தான். ஏன்னா அவங்க வழியாக வந்தால் என்ன பண்ணிடுவான், ஈஸியாக நம்ம விழுந்துரும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி தான் என்ன பண்ணுறான்னா இங்கே பேதுரு மூலியமாக அங்கே என்ன பண்ணுறான்னா அங்கே வரான். ஒரு நம்ம ஸ்திரீன் வித்து பாடத்தில் கூட பார்த்துருப்போம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மரணம் வந்துச்சுன்னா உலகத்துக்கு ரட்சிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பேதுருக்குள்ளே பூந்து அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சாகாதீங்க அப்படி. அப்பயும் இயேசு கிறிஸ்து என்னதான் சொன்னாரு, அதே தான் சொன்னார். அப்படின்னா அழகா என்ன பண்றாருன்னா அங்க கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ரொம்ப தந்திரமா என்ன பண்றான் அங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பேதுரு வழியா வரும்போது முடியல, உடனே அடுத்தது யார்கிட்ட போயிடுறான்,
இன்னொரு அப்போஸ்தலர் இருந்தார், அவர்கிட்ட போறாரு. வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஓகேங்களா, அப்ப யாருக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னொரு அப்போஸ்தலர் யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன பண்றான்னா அங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயத்தை, யூதாஸோடைய இருதயத்தை என்ன பண்றாருங்க இங்க தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தூண்டினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருங்க, யூதாஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜா அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாருன்னா அங்க செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனா அப்ப செய்யும் போதெல்லாம் அவருக்கு என்ன பண்ண தெரியல, சாத்தான் தான் இதெல்லாம் செய்ய வைக்கிறான்றது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா கடைசியா என்ன பண்றாருங்க, ஃபீல் பண்றாரு, உணர்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நாண்டுக்கு சாவுறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அவன் நம்மளுக்குள்ள வரதே நம்மளுக்கு தெரியாது, என்ன பண்ணுவான், ரொம்ப தந்திரமா உள்ள வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளை விலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவன்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு தெரியுங்களா, நிஜமாவே அவன்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. ஏன்னா தானியேலை போல் அவன் ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய எல்லா சீக்கிரட்டும் யாருக்கு தெரியும், நம்மளுடைய வீக்னஸ் எல்லாமே யாருக்கு தெரியும்னா அவன் லேப்டாப் டேட்டா பேஸில் டேட்டா வேர் ஹவுஸே வச்சிருப்பான். கரெக்டுங்களா, எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். பிரதர் ஏ அப்படின்னு போட்டால் என்ன ஆகிடும், அப்படியே லிஸ்ட் நம்மளோட வீக்னஸ் என்ன ஆகும், இவரா இவருக்கு இது இதெல்லாம், சிஸ்டர் ஏ அப்படின்னா இவங்களா, இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா ஒருத்தருக்கும் ஒரு வீக்னஸ், ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது எல்லாமே அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அங்கே தெரிஞ்சு வச்சிருப்பான். யாரை எங்கே தட்டுனா எங்கே விழுவாங்கன்னு அவனுக்கு கிளியரா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை வச்சு தான் அவன் என்ன பண்ணுவான்னா ஒருத்தரையும் கீழே அங்கே தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா என்னென்னலாம் இப்போ பலவீனங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபோட்டோலேயே எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க இங்கே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சில பேர் என்ன சும்மா இருக்கலான்னு நினைப்பாங்க, சரி இதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், என்ன பண்ணலாம், சும்மா இருக்கலாம். சும்மா இருந்தால் கூட சாத்தா என்ன பண்ணிடுவான், ஒரு பழமொழியே இருக்கு கரெக்டுங்களா இங்கிலீஷில், அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் தி டெவல்ஸ் ஒர்க் ஷாப். சும்மா இருந்தால் கூட என்ன பண்ணுவான், தேவையில்லாத யோசனைகள்லாம் நம்மளுடைய சிந்தனையில் என்ன பண்ணுவான்னா அங்கே எடுத்துட்டு வரும். அப்படின்னா என்னதான் பண்றது, வேதம் படிக்கலாம், சப்ஜெக்ட்ஸ் கேட்கலாம், என்ன பண்ணலாங்க, இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாரு, இது கரெக்டான என்ன பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆவிக்குரிய விஷயங்களையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா சாத்தான் என்ன பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நம்மள கீழே தள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன ஆகும், ரொம்ப ஈஸியாக நம்ம, ஏன்னா அவன் டேட்டா பேஸை எடுப்பான், அழகாக போட்டு நம்மளை என்ன பண்ணிடுவான்னா அங்கே கீழே தேடும். ஒன்றும் இல்லை, ஃபோன் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக பண்ணல அப்படின்னா ஃபேஸ்புக்கு கரெக்டுங்களா, யூடியூபு வரிசையாக்கு ஃபஸ்ட்டு எப்படி தான் உள்ளே போவோம், நியூஸ் கரெக்டுங்களா, நியூஸ் பார்க்குறோன்னு சிஸ்டர்ஸ்க்கு ஒன்று வச்சுருக்கான், என்னங்க குக்கிங், குக்கிங்க்கு தான் உள்ளே போவோம், அப்புறம் என்ன ஆகும், அது என்னென்னமோ ஆகும். பிரதர் புரியுதுங்களா, அப்போ யார் யாருக்கு எப்படி கீழே தட்டணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அன்னெசரியாக தேவையில்லாத விஷயங்கள் பார்க்கறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, தீமை பேசுறது, கரெக்டுங்களா. சும்மா ஒரு ஃபோன் வச்சா என்ன பண்ணுவோம், யார் யாரையோ பற்றி நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் நம்ம எதோ பேசிக்கிட்டே இருப்போம், கரெக்டுங்களா. ஸோ அப்படின்னா அவனுக்கு அழகாக தெரியும் யார் யாரை எப்படி கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் நம்மளை தள்ள வைப்பான். ஆக்சுவலாக ஏவாள்கிட்ட வரும்போது கூட ஏவாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, விழுந்திருக்க மாட்டாங்க. அப்பாலே இப்போ சாத்தான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சொல்லி அதை அமுச்சிருக்கலாம், தெளிவாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மகிமையெல்லாம் பார்த்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இப்போ கிறிஸ்தவ மண்டலத்திலுமே என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, அங்கே நடந்துட்டு இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறது யாரை தெரியுமா, கிறிஸ்தவ மண்டலத்தில் போதகர்கள். அவங்கள தள்ளணும்னா போதும், மீதி எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, கீழே விழுந்துடுவாங்க. படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அவன் அப்படிதான் காட்டுவான், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும், இருளை வெளிச்சனும் வெளிச்சத்தை இருளனும், கசப்பை தித்திப்பனும் தித்திப்பு என்ன பண்ணுவான், எல்லாமே மாற்றி 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 சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தோன்னா, தேவன் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா நீ என்ன ஆயிடுவ, இறந்துருவ அப்படின்னாரு. ஆனால் இவன் என்ன சொன்னான், நீ அப்படின்னா வெளிச்சத்தை இருளணும், கசப்பை தித்தி மாற்றி மாற்றி அவன் என்ன பண்ணுறான், திருத்துவம் 1+1+1 குழந்தைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைய கேட்டால் அது 3ன்னு அழகாக சொல்லும். ஆனால் நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டோம், கிறிஸ்தவ மடத்தில் 1+1+1 கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க, 1. அப்போ நம்மளை எப்படி வச்சிருக்கிறோம் பார்த்துக்கோங்க, நம்மள இல்லை, சாரி கிறிஸ்தவ மண்டலத்தை, புரியுதுங்களா.
சோ அப்படின்னா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி சத்தியத்தை அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அங்க குறிச்சு அதை ஒன்றும் இல்லாமல் அங்கே ஆக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் சொன்னான், அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? சாத்தான் என்ன பண்ணிட்டானா அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 1+1+1 ஆமா 1. புரியுதுங்களா? அப்ப சத்தியமே தெரியாத அளவுக்கு அவங்கள ஒரு இருளுக்குள்ளாக அங்க என்ன பண்ணிருக்கிறானா அங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு அப்ப எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சிரு. அவனை பத்தியா அவன் வெளியே சொல்லல அப்படின்னும் போது தேவனை பத்தி சொல்லிடுவானா? அப்படின்னா ஆத்மா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆத்மா சாகுமா சாகாதா? நம்ம தான் சூப்பர் சிஸ்டர் சாகும். வசனம் இருக்கு, ஆனா அங்க என்ன பண்ணி வச்சிருக்க கிறிஸ்தவ மண்டலத்துல? நரகம்னா புரியுதுங்களா? அப்ப பாதாளம் சூப்பர் சிஸ்டர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு சத்தியத்தையும் அவன் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா அங்க மறைச்சு வச்சிருக்கிறான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரி சொல்றவங்க சத்தியம் தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவருக்கு இது என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னா தேவன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள். அப்படின்னா வேலை செய்யறாங்க, தேவனுடைய வேலைன்னு சொல்லிட்டு செய்வாங்க, ஆனா இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குங்க? நல்லாலாம் இருக்காது. அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு விஷயங்கள் அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த வகுப்பாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேருங்க? ஆமா, இன்னொரு பேரும் கொடுக்குறாரு. என்னங்க? ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு இருக்கிற ஓநாய்கள். பார்க்கறதுக்கு எப்படிதான் இருப்பாங்க? ஆடு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இன்னொரு ஆடோடைய ரத்தத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கே தெரியாது குடிக்கிறாங்கன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்க இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சாத்தான் எவ்வளவு மகிமை உள்ளவன், எவ்வளவு பரிபூர்ண அழகு உள்ளவன். எதிரில் நின்னா கூட நம்ம என்னன்னு பார்ப்போம், ஓ இது தேவன் போல அப்படின்னு நம்மளே ஏமாந்துரும். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுவானா அந்த விஷயங்களை அங்க செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அழகா இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின், யார் ஒளி? ஏன்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளி யாரு? அவர் ஒளிதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த வசனத்துல ஒளி யார்? ஏன்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை யார் தரிச்சுக்கிறா? சாத்தான் தரிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அந்த ஒளி யார் அப்படின்னா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு பிதாவாகிய தேவன். அவருடைய தூதன் யாருங்க? மிகாயல் தூதன் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கரெக்டுங்களா? அப்ப இருந்திருக்கலாம். வசனம் சொல்லுது ஒளியின் பிதாவாகிய தேவனுடைய தூதனாக அங்க இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வேஷத்தை தரிச்சு கொண்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எல்லா வேலைகளையும் அங்க செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சிலை வழிபாடு பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்களா? கிறிஸ்தவ மண்டலத்தில் என்ன பண்றாங்க? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் குழந்தையிலேருந்தே படிப்போம். அதுல என்ன கட்டளை வருது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எல்லாரும் படிச்சிருக்காங்களா கிறிஸ்தவ மண்டலத்துல? ஆனா என்ன பண்றாங்க? அப்படின்னா எந்த அளவுக்கு கிறிஸ்துவ போலவே, அதான் பார்க்கிறோம், தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அங்க இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓகேங்களா? அப்ப கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா அவங்க நல்ல தீர்க்கதரிசி இல்ல, இயேசு கிறிஸ்துவோட பேரை வச்சு பிசினஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்க நிஜமாவே அவங்களோட நோக்கம் என்னன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதான் அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற
ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம். ஏன்னா அந்த ஒரு சிலை வழிபாடுன்னு சொல்லும் போதே சிலையவே யாரை செஞ்சு வச்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவாவே சிலையை வச்சிடலாம். அப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, இயேசு கிறிஸ்துவ வணங்குறதா என்ன நினைச்சுக்குவாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அறியாமைக்குள்ளாக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் சொல்ல, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறவனா இருக்கிறான். மத்தேயு 24 அதிகாரம் 24 மற்றும் 25 வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். கள்ள கிறிஸ்துக்களும், வெறும் தீர்க்கதரிசி யாருங்க, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை செய்ய மாட்டாங்கன்னு இருக்கா, செய்வாங்கன்னு தான் வசனம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியில அற்புதம் செய்வாங்க, அடையாளம் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எப்படி பண்றாங்க, தனியா ஒரு பாடம் பார்க்க போறோம் இன்னொரு 2 மாசத்துல, அதுல தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா. ஆனா செய்வாங்கன்னு தான் வசனம் என்ன பண்ணுதுங்க அங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தானுடைய அந்த ஒரு வல்லமையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை டீட்டெயில்டா என்ன பண்ணலாம் பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னா பேரே எப்படி இருக்குன்னா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளுமாக அவங்க இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம், யோவான் 14 அதிகாரம் 30 வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமா, இயேசு கிறிஸ்து அப்பயே சொல்லிட்டாரு என்னன்னுங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டுங்களா. இன்னொரு இடத்துல கூட, நான் உலகத்தான் இல்லாதது போல நீங்களும் அப்படியே இருங்க அப்படின்னு. அப்ப உலக பிரகாரமான எந்த சடங்கு சம்பிரதாயத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்ணாருங்க, ஜெயிச்சாரு. இல்ல எல்லாத்துலயும் நான் போய் பங்கெடுத்துக்கிறேன், அப்படியே நானும் பரலோகம் போகணும்னா வாய்ப்பு இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் அப்படின்னா யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ, எதுக்கு, சத்தியத்துக்கு, வேத வசனத்துக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்க யாரோட பிள்ளைகள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்போது இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரிய பிரபுவாக, அப்படின்னா ஆகாயத்தில் அவர் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சாத்தான் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எடுத்துட்டு போயிட்டான். ஆதியிலேருந்து, கரெக்டுங்களா, ஆதாம் ஏவாள்லேருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அவனுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கீழ்ப்படிந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுலேருந்து ஒரு வித்தை யார் எடுத்துட்டு வரா, அதான் ஸ்திரீயின் வித்து பாடத்துல பார்த்தோம். அதுலேருந்தும் யார் வருவா, 1,44,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலத்துக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு பெர்மிஷனை சாத்தானுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவருடைய வேலை செய்யறதுக்கு அதுலேருந்து என்ன பண்ண போறாரு, ஒரு விஷயத்தை அங்கே எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அப்படின்னா சாத்தானு கூட நிறைய பேர்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உலகத்தின் அதிபதி, ஆகாயத்து அதிகார பிரபுன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கள் அவனுக்கு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அவன் தனியா இல்லை. அவன் எப்படி இருக்கிறான், அவன் தனியாக தான் இருக்கிறான். ஆனால் அவனோட யார் யாரெல்லாம் இருக்கிறா, ஒரு பெரிய சேனை என்ன பண்ணப்பட்டிருக்கு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோன்னு பார்க்குறோம். யாருங்க இந்த சேனை, அப்படியே ஒரு 4 மாதம் முன்னாடி போனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா, விழுந்து போன தேவ தூதர். அப்படின்னா இவன் ராஜாவை போல இருந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒரு சேனையை அங்கே வச்சுட்டு இருக்கிறான். அதை யாரு அப்படின்னா விழுந்து போன தேவ தூதர்கள். எப்படி மனுஷர்களை கீழே தள்ளி கீழ்ப்படியாமைக்குள்ள எடுத்துட்டு போனானோ, தேவ தூதர்களையும் என்ன பண்ணிட்டான், இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள என்ன பண்ணிட்டானா அங்க கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்க தான் யாருன்னா இந்த கெட்டு போன தேவ தூதர்கள். அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி விழுந்தாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் எபேசியர் 6 அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படின்னு சாத்தானோட மட்டும் இல்லை, அவனோட சேனையோடும் நம்மளுக்கு என்ன இருக்கு, அங்க போராட்டம் இருக்கு. அந்த கெட்டுப்போன தேவ தூதர்கள் பேசுறாங்க பாருங்க, வாசிச்சலாம். மத்தேயு 8 அதிகாரம் 29 வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த. இதையும் நம்ம 2 வாட்டி பார்த்துட்டோம். கரெக்டுங்களா. அப்படின்னா அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கெட்டு போன தேவ தூதர்கள் ரொம்ப அழகா அந்த ஒரு மனுஷனுக்குள்ள போயிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா சொல்றாங்க. என்னன்னு அட்ரஸ் பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனை. எப்படி அழகா சொல்றாங்க, எப்படி தெரியும், நேர்லயே பார்த்துருப்பாங்க. பரலோகத்துல என்ன பண்ணிருப்பாங்க,
அங்க இயேசு கிறிஸ்து அங்க இருந்தது, அவர் தான் டாப்ல இருக்காரு, தேவன் அதுக்கு மேல இருக்கிறாரு, யார் லூசிஃபர், எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காலத்துல பார்த்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, விழுந்து போயிட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியுது யாருன்னா, இவர் தேவனுடைய குமாரன் தான் இங்க வந்திருக்கிறார். தான் அழகா கேட்குறாங்க, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்க வச்சிருக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி எதுக்கு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்றத தான் அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சாத்தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஞானவான், ரொம்ப தந்திரம் உள்ளவன், உலகத்தையே அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவனுடைய தந்திரத்தினால என்ன பண்ணியிருக்கிறான்னா அங்க அடக்கி ஆண்டு கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவனுக்கு ஒரு அழிவு இருக்கு அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா அங்க பார்க்குறோம். இவனை யார் அழிக்கிறா? ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்களே சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேவன், அடுத்தது இயேசு கிறிஸ்து, மூன்றாவது சபை, நான்காவது உலகம். இது 4ல யார் அழிப்பா சாத்தான? ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஸ்திரீயின் வித்துன்னு ஒரு பாடம் என்ன பண்ணாங்க, நான் தான் எடுத்தேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அழகா நம்மளுக்கு வசனம் இருக்கு. என்னன்னா வாசிச்செல்லாம் பாருங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமீன். அப்ப சமாதானத்தின் தேவன் என்ன பண்றாரு, ரொம்ப சீக்கிரமா என்ன பண்றாருங்க, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இதை அங்க பார்த்தோம், கரெக்டுங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்கு. அப்ப யார் யார் அதுல வரா? தலையாகி இயேசு கிறிஸ்துவும் சபையும் 1,44,000 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ண போறாங்கன்னா அங்க சாத்தான் அங்க அழிக்க போறாங்க அப்படின்றத கூட என்ன பண்ணோம்னா அங்க பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அவனுக்கு ஒரு அழிவு இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால அவனோட டார்கெட் இப்ப யார் மேல இருக்கும்? அவன் சபை மேலதான். இப்ப இங்க சொல்லணும்னா ஆமா, வார வாரம் ஜிஜி பார்ட்டி ஹாலுக்கு சாயங்காலம் என்ன பண்றாங்க, டார்கெட் பண்ணு. ஏன்னா இப்ப உலகத்துல இருக்கிறாங்களா மற்ற மதத்தினர், அவங்க எல்லாருமே யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க? நிறைய விக்கிரக ஆராதனை இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது கிறிஸ்தவர்களே எங்க தான் இருக்கிறாங்க, யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க? அவர் சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை எதிர்த்துட்டு ஓடுறது ஒரே குரூப் தான், யாரு? நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கண்டிப்பா சாத்தான் யாரை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவான் அப்படின்னா நம்மளை தான் அங்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க ஓட வேண்டிய, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. சத்திய வசனத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா போதும், அழகா அவனை ஜெயிச்சா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெயிச்சாரு. அங்க சோதனை வரும்போது என்ன பண்ணாருங்க, அழகா வசனத்தை, இதுதான் இப்போ வசனம் சொல்லுது அப்படின்னு எடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்ம தலையவே என்ன பண்ணியிருக்கிறான், ரொம்ப தந்திரமாக அங்கே டார்கெட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கடைசியா ஒரு கேள்வி, அவனுடைய முடிவு என்ன? அவனுக்கு முடிவு இருக்குங்களா? கண்டிப்பா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா எப்போ அந்த ஒரு முடிவு வரும்? இப்போ யார் அழிப்பாங்கன்னு பார்த்தோம். கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவும் 1,44,000 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சாத்தானுக்கு ஒரு அழிவு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போ இந்த 1,44,000 முடியுதோ எது ஸ்டார்ட் ஆயிடும்? அவனுடைய அழிவு வந்துடும். அதுக்கப்புறம் எது ஸ்டார்ட் ஆகிடும்? 3rd வேர்ல்டு சப்ஜெக்ட், 5th வேர்ல்டு எம்பையரு, 1000 வருட அரசாட்சி என்ன ஆயிடுங்க அங்க ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? படிக்கலாம் பாருங்க வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஓகேங்களா? அப்ப ஒரு தூதன் என்ன பண்றாருங்க, பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து என்ன பண்றாருங்க அங்க இறங்கி வராரு அப்படின்னு சொல்லிட்டு இது வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி படிக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே எப்படி இருக்குங்க, தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம பேதுருல கூட நம்ம படித்தோம், என்னங்க, வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிந்திருக்கணும். அப்படியே எங்கேயாவது தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கு அப்படின்னா அது அப்படியே லிட்ரலா என்ன பண்ணிக்க கூடாது, அது அங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாவே எப்படிதான் எழுதியிருக்கிறாரு, தீர்க்க தரிசன வசனங்களா தான் அங்க எழுதி. தேவனுடைய சித்தம் இருந்தா பின்னாடி கூட என்ன பண்ணலாங்க அதை குறித்து பார்க்கலாம். அப்படின்னா இங்க ஒரு தூதன் வர்றாரு. யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில என்ன பண்றாருன்னா அங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வரும்போது என்ன எடுத்துட்டு வர்றாரு, பெரிய சங்கிலி. சாத்தான சங்கிலி போட்டு கட்ட முடியுமா? அதனால தான் பார்த்தோம் லிட்ரலா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ என்னை சங்கிலி போட்டு கட்டிட்டாங்கன்னா இப்படியே நிற்கிறேன்ல, என்னை சங்கிலி போட்டு கட்டிட்டா என்னால் என்ன பண்ண முடியாது,
எந்த கிரியைகளும் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படிதான் சாத்தான் என்ன பண்ண போறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் வருகையில வந்து சங்கிலியினால கட்டுறது எதை குறிக்குது அப்படின்னா, அவன் எந்த கிரியைகளும் செய்ய முடியாத அளவுக்கு அங்க என்ன பண்ண போறாருன்னா இயேசு கிறிஸ்து அங்க பண்ண போறாரு. அதிலே 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து வராரு, இரண்டாம் வருகையில வந்து என்ன பண்றாருன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய அந்த சாத்தான் என்ன பண்றாரு அப்படின்னா 1000 வருஷம் என்ன பண்ண போறாருங்க, அங்க கட்டி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கிரியைகள் செய்ய முடியாத அளவுக்கு அங்க சாத்தான் என்ன பண்ண போறாருன்னா அங்க செய்ய போறார். அது என்ன அதுனா சாத்தான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. அப்படின்னா என்ன பண்ண ஒரு அழிக்கல, ஆனா என்ன ஒரு கண்ட்ரோலிங்ல என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்து என்ன பண்ண போறாருன்னா அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு 1000 வருஷம் முழுவதும் சாத்தானை கட்டிட்டாரு, அவனோட கிரியைகள் அங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு உலக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு முக்காட்டுல இருந்து வெளியே வராங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க, முக்காடு போட்டா என்ன ஆகாது, ஒண்ணுமே தெரியாது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் இப்போ உலக ஜனங்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த முக்காட்டை என்ன பண்றாருங்க அங்க நீக்கிறாரு. சத்தியம் எல்லாருக்கும் அங்க போக ஆரம்பிக்கும். தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்தாவினா என்ன, இந்த நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்குவாங்க உலக ஜனங்கள் அங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற முக்காட்டை அவர் என்ன பண்ண போறாருன்னா அங்க எடுத்து போட போறாரு. அதான் நம்ம 3ஆம் உலகம் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் கூட என்ன பண்ணிருப்போம் பார்த்தா, இது எங்க நடக்குது அப்படின்னா இந்த மலையிலே அகற்றி போடுவார். மலை கூட எதை குறிக்குங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல ராஜ்யத்தை அது என்ன பண்றது, 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட்ல கூட பார்த்திருப்போம். மலை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராஜ்யத்தை. அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப என் பரிசுத்த பர்வதம், அவருடைய பரிசுத்தமான அந்த ஒரு ராஜ்யம். பர்வதம்னா நாங்க இப்பதான் பார்த்தோம் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல தீங்கு செய்வாரும் இல்லை. அப்ப யாருமே அங்க என்ன பண்ண மாட்டாங்க, கெடுதல் செய்யறவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன் அங்க தீங்கு செய்வார்கள் இருக்க மாட்டாங்க? அவனுடைய கிரியைகள் இல்லாததுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க ஒழுங்கா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால். அப்பதான் எல்லாம் சத்தியத்தை என்ன பண்ணிக்குவாங்க அங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதை சொல்லி கொடுக்க போறது யாரு? ஆமா, அப்படி இன்னொரு விதமா சொல்லணும்னா முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு. புரியுதுங்களா? சத்தியத்தை முன்னாடியே சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து, எதுக்கு எதிரியை பற்றிலாம் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் பார்த்தோம்ல ஆரம்பத்தில். அப்படின்னா இங்கேயே நம்மளை ட்ரெயின் பண்ணி அங்கே போயிட்டு நம்ம தான் அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறோங்க, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அங்கே செய்ய போகிறோம். அப்படின்னா அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி ரொம்ப சமாதானமான ஒரு அரசாட்சியாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 வருஷம் முடியும் போது எப்படி இருக்குங்க, என்ன ஆகும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எது? அந்த பழைய பாம்பாகிய இதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த சாத்தான 1000 வருஷம் முடியும் போது கொஞ்ச காலத்துக்கு, லிட்டில் சீசன் சொல்லுவாங்க, கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணுவாங்க அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அங்க விடுதலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. ஓகேங்களா? ஒரு சிங்கத்தை போட்டு கூண்டுல அடைச்சு வச்சு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு திறந்து விட்டா என்ன பண்ணும், சீறிக்கிட்டு போவோம். கரெக்ட். அந்த மாதிரி தான் சாத்தான் அங்க திறந்து விடும் போது என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லா ஜனங்களையும் மோச போக்கும்படி அங்க என்ன பண்ண போறான்னா அங்க வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஏன்னா ஆனா அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் என்ன ஆயிடும், தேவன் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருவாரு, அங்க தீங்கு செய்வார் இல்லை, எல்லாம் பார்த்தோம். அப்படி நல்ல ஜனங்களாக ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் சொல்லும் போது ஆதாம்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, உயிர்த்தெழுந்து அங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டு ரொம்ப நீதியின் பாதையில என்ன பண்ணுவாங்க அங்க நடந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த நேரத்துல தேவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஏன்னா இவ்வளவு நேரம் டெஸ்ட் கிடையாது. ஏன்? சாத்தானே இல்ல, அப்புறம் என்ன டெஸ்ட்? புரியுதுங்களா? அப்ப சாத்தான் இல்லாம தான் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு நாள்
ஒழுங்கா நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப அது அங்க டெஸ்டே கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றாருன்னா அங்க ஒரு டெஸ்ட் அங்க வைக்கிறார். அதுக்கு தான் என்ன பண்றாருன்னா சாத்தான் திருப்பி தேவன் தான் சாத்தானை யூஸ் பண்ணிக்கிறாரு. புரியுதுங்களா? யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அங்க திறந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அங்க சத்தியத்தை அறிஞ்சு நீதியின் பாதையில நடக்கிறவங்களையும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோசம் போக்குவான் அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 26:10. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்ப துன்மார்க்கனுக்கு தயை நம்ம எல்லாம் உலக ஜனங்க எல்லாமே யார் தான்? துன்மார்க்கர் தான். அவங்களுக்கு என்ன பண்றாருங்க? தயை செய்கிறாரு. திருப்பி ஒரு வாய்ப்பை கொடுத்து உயிர் தெழுப்பி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து இவ்வளோ டைம் கொடுத்து நீ கொஞ்சமா திருந்துப்பா அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லுவா. நீதி உள்ள தேசத்திலும் அங்க எப்படி இருக்கும்? நீதியா தான் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிற தேசத்திலே அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை அந்த மாதிரி ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க அங்க இருப்பாங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா சாத்தான் தான் அப்படின்னு. ஏன்னா அவனை கழட்டி விட்டோன்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா திருப்பி எல்லாரையும் அங்கே மோசம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிலே 11ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராகியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஓகேங்களா? அப்படின்னா கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அங்கே ஓங்கி இருக்கிறார், ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர்கள் அதை காணாதிருக்கிறார். யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அங்கே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாத்தானுடைய சத்தம் அங்கே கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அவங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு வெட்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனைக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னா அங்கே போக போறாங்க அப்படின்றது தாங்க என்ன பண்றாருன்னா சொல்ற அக்னி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். யாருங்க இங்க சத்துரு? சாத்தானோ சத்துரு தான். யாரெல்லாம் சாத்தான் பின்னாடி போறாங்களோ அவங்களும் யாரு தான்? அவங்களுடைய சத்துரு, தேவனுக்கு சத்துருவா தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த ஒரு கொஞ்ச காலம் லிட்டில் சீசன்ல என்ன பண்ண போதுன்னா அங்கே நடக்க போது அந்த ஒரு 1000 வருஷத்தோடைய முடிவு காலப்பகுதியில் அங்கே நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களோட அழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா வாசிக்கலாம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? மேலும் அவர்கள் மோசம் போக்கின பிசாசானவன் அப்படின்னா சாத்தான் தான் என்ன பண்ணிருக்கான், எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அது என்னவா இருக்கும்? நரகம்னு ஒரு பாடம் பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நரகம்லாம் கிடையாது. ஒரு நித்திய அழிவுக்குள்ளாக அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போகிறாங்க. யாரு? சாத்தானும் அவன் பின்னாடி போற ஜனக்கூட்டத்தார் எல்லாருமே எங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு அழிவுக்குள்ளாக அங்க போறாங்க. அதை வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அக்னி கடல்ல போட்டு என்ன பண்றதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த கான்செப்டே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நரகம் சப்ஜெக்ட்ல பார்த்துட்டோம். அப்படின்னா ஏன்னா இது வெளிப்படுத்தின விசேஷம் அடையாள பாஷையில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அழிவு, ஒரு முற்றிலுமான ஒரு அழிவுக்குள்ளாக அந்த ஜனத்தாரும் சாத்தானும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலே வாசிக்கலாம் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். ஆமா, இது 2ஆம் மரணம், நரகம் இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா அதோட அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தப்பு பண்ணாங்க. அதுக்கும் யார் தான் காரணம்? சாத்தான் தான் காரணம் விழுந்துறதுக்கு. இவங்க ஒழுங்கா தான் இருந்தாங்க, ஆதாம் எல்லாருமே பெர்ஃபெக்டா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க வீழ்கைக்கு யார் காரணம்னா சாத்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? ரொம்ப கிருபை காட்டினார். வந்து அவருடைய ஜீவனையை கொடுத்து அதுக்கப்புறம் மீட்டெடுத்து உயிர் தெளிப்பி என்ன பண்றாருங்க? இன்னொரு வாய்ப்புமே அங்க என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும் போதும் திருப்பி அதுக்கப்புறம் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு, 1000 வருஷம் டைம் கொடுக்குறாரு. இவ்வளவும் பண்ணிட்டு திருப்பி நான் அதே போலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்கள என்னதான் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் அவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு நித்திய மரணத்துக்குள்ளாக 2ஆம் மரணம். ஏன்னா முதல் மரணம் யார் மூலியமாக வந்தது? சாத்தான் மூலியமாக பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ 2ஆம் மரணம் இங்கே போட்டிருக்குல்ல, இதுதான் என்னன்னா ஒரு நித்தியமான ஒரு அழிவு, இல்லை நித்திய மரணம். அதுக்கப்புறம்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது. திருப்பி இயேசு கிறிஸ்து வந்து உயிரை கொடுத்து இவங்களை மீட்டெடுத்து
வாய்ப்பே கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு கதை என்ன ஆயிடுச்சு, அதோட க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதே ஒரு நீதியுள்ள தேசத்தில் உண்மையான ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தேவனுக்கு கீழ்ப்பட்டு சத்தியத்துக்கு பிரியமாக அங்கே என்ன பண்ணுவாங்க, ஜீவனை கொடுக்குறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல. அவங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாருங்க, இங்கே நித்திய மரணம், கீழ்ப்படிஞ்சு நடந்தா நித்திய ஜீவன் அங்கே என்ன பண்ணுவாருன்னா அங்கே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சதா காலங்களுக்கும் எப்படி இருக்குங்க அந்த நித்திய ஜீவன். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தது, பாவம் செய்யாமே ஆதாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளாக ஒட்டுமொத்த உலகத்தாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஸோ இதோட என்ன ஆயிடுது அப்படின்னா சாத்தானுக்கு என்ன ஆயிடுதுங்க, ஒரு முடிவு அங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா எதிராளி ஆகிய சாத்தான், பிசாசானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா சாத்தான் எப்படி இருந்தான், ஒரு கேருபாக ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக அங்கே தேவன் அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க படைச்சு வச்சிருந்தாரு சொல்லிட்டு பார்க்குறோம். ஞானத்தால் நிறைந்தவன், ரொம்ப அழகுள்ளவன், இயேசு கிறிஸ்து தான் அவரை படைச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மனுக்குலத்தை பார்த்துக்கிறதுக்காக அனுப்பும் போது இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு மேட்டிமையான அந்த ஒரு சிந்தை அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ஒரு மேட்டிமைக்குள்ளாக போனதுனால தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கீழே தள்ளி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே இருந்துட்டு இந்த ஒரு உலகத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கண்ட்ரோல் அவனுடைய தந்திரத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்கே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்குள்ள இருந்தும் தேவன் இப்போ என்ன பண்ண போறாரு, ஒரு அருமையான சகோதர சகோதரிகள் அவர் என்ன பண்ண போறாருன்னா அங்கே எடுத்துக்கொள்ள போறார் அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா அங்கே பார்க்குறோம். இதை கொஞ்ச காலத்துக்கு தேவன் அங்கே அனுமதிக்கிறார், அவ்வளோதான். அந்த ஒரு செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆயிடும்னா டக்கு டக்குன்னு நாங்கள் நடந்துரும். அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கணும் தேவன் நம்மளுக்கு? ஆமாம், நம்ம இப்போ ஒழுங்காக இருக்கோமா இல்லையான்னு சும்மா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வராது. ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா என்ன ஆகிடும். யோபு கூட நம்ம கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? யோபு எப்படி இருந்தார், சன்மார்க்கர், உத்தமன் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த சில சோதனைகள் வரும்போது அவருமே என்ன பண்ணாருங்க, கடைசியாக கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக அங்கே தேவன் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுறாருனா சாத்தானை வச்சு நம்மளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய சோதனைகளை நம்மளுக்கு அங்கே கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம ராஜாக்களை ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எதிரியை குறித்து என்ன பண்ணியிருக்கணும், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவனை எப்படி ஜெயிக்கணுன்றத நம்ம அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் வருஷத்தோட தொடக்கத்தில் என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு அங்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாளைக்கு ரொம்ப கோவம் வருது, என்ன பண்ணுவோம், நல்லா கோவம் வருது, என்ன பண்ணுவோம், அடிச்சிடுவோம். அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்னா தேவனை அனுமதிக்கிறார். தேவனை அனுமதிக்காம என்ன நடக்காது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே அங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் அனுமதிக்கிறாருன்னா நம்மளுடைய நன்மைக்காக தான் அங்கே என்ன பண்ணுவாருங்க, அங்கே அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அது தேவனுடைய அனுமதின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப அழகாக இந்த ஒரு ஓட்டத்தை என்ன பண்ணலாம்னா அங்கே ஓடி முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு ஒரு எதிரி தான், ஆனால் நம்மளுக்கு கூட 2 பேர் இருக்காங்க. யாருங்க, கரெக்ட், தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கார். ஸோ 2 பேர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எதிரிக்கலாம் சாத்தானுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா அங்கே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நல்லபடியாக இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம எல்லாருமே ஓடி தேவனோடைய அந்த ஒரு ராஜ்யத்தில் பங்கேற்க கூட தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அடுத்த வாரம் என்ன ஒரு சப்ஜெக்ட்டுங்க, ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா பாவ நிவாரண பலி. எல்லா வாரமுமே முக்கியமான பாடம் தான், இதுவும் அதே போல் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாடம், பாவ நிவாரண பலியின் நாள். அடுத்த வாரம் அதே 6 மணிக்கு என்னன்னா இந்த ஒரு பாடம் தேவனுடைய சித்தம் இருந்தால் இதே இடத்துல என்ன ஆகும்னா அங்கே நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் என்ன டேட்டு, 11, இன்னைக்கு 4, 11 அடுத்த வாரம் இந்த சப்ஜெக்ட். அப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு 18, அப்போ இன்னொரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அங்கேருந்து ஒரு 7 நாள் போச்சுன்னா இன்னொரு சப்ஜெக்ட். கரெக்ட், டேட் கேட்டேன், 25, கரெக்டுங்களா? 25 ஜனவரி, அதான் இன்னும் 2 வாரம் கழிச்சு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தோடைய, ஓகேங்களா? அப்போ என்ன ஒரு பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அது எதுக்காக இப்பயே சொல்கிறோன்னா டைம் எப்போங்க, 6 மணி கிடையாது, ஆமாம் 4 மணிக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா
கொஞ்சம் உங்களோட பிளான்ஸ் அன்றைக்கி வேறு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க. ஏன்னா ஸ்திரீன் வித்தா மாதிரிலாம் நம்ம எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். அதனால் டைம் மட்டும் கொஞ்சம் 2 hours பிஃபோர் வந்துட்டோம் அப்படின்னா 4 மணிக்கு என்ன பண்ணிடலாம், டைமுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டா டைமுக்கு ஆரம்பித்து டைமுக்கு கூட அங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ 2-3 பாட்டு இருக்கும், நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரேக் இருக்கும் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கும் என்பதை கூட அறிவித்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா முடிக்கலாம். தேங்க்யூ.